தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் கரடி ஒன்று சுற்றித் திரிந்ததுடன் அப்பகுதியில் இருந்த 3 பேரை தாக்கி காயப்படுத்தியுள்ளது. படுகாயம் அடைந்தவர்களை வனத்துறை அதிகாரிகள் மீட்டு அம்பை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் பேசலாம். செல்வராஜ், விவரம் என்ன செல்வராஜ்? தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகமான வனவிலங்குகள் குறிப்பாக அங்க உணவு கிடைக்காமல் பல்வேறு கிராமங்களில் புகுந்து வருகிறது. குறிப்பாக சிறுத்தைகள், கரடி, காட்டெருமை, யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் அவ்வப்போது கிராம பகுதியில் அங்குள்ள விவசாய பணிகளையும் மேற்கொண்டுள்ள வாழை, தென்னை உள்ளிட்டவர்களையும் சேதப்படுத்தி கொண்டு வருவதை நாம் தொடர்கதையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில இன்று தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள பெத்தான் பிள்ளை குடியிருப்பு பகுதியில இன்று காலையில் ஒரு கரடி ஒன்று அந்த சாலையை கடக்க முயன்றது வந்துள்ளது. அப்போது அங்கு வந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மீது அவர்கள் கடுமையாக அது தாக்கியுள்ளது. இதில் பெத்தான் பிள்ளை குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கைலப்பன், நாகேந்திரன், வைகுண்டமணி ஆகிய 3 பேரும் பலத்த காயமடைந்துள்ளார்கள். அவர்கள் 3 பேரையும் உடனடியாக வனத்துறையினர் மீட்டு அவர்களை தென்காசி அம்பாசமுத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த கடையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய இந்த கோரிக்கைகள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் வன விலங்குகள் வனப்பகுதியில போதிய உணவு கிடைக்காமல் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து வருவதாகவும் இதனால் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டு பொதுமக்களும் ஒரு அச்சமான சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். கடந்த வாரம் கூட திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகளே நேரடியாக புகார் தெரிவித்தாங்க. என்னன்னா இது அகழி அமைக்கப்பட்டு அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அகழிகள் அமைக்கப்பட்டு வனவிலங்குகள் ஊருக்கு வராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த கரடி அந்த ஊருக்குள் புகுந்து அந்த சாலையை கடக்க முயன்ற போது 3 பேர் தாக்கிய சம்பவம் என்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அந்த கிராம பகுதி மக்கள் தொடர்ந்து அச்சத்திலே இருக்காங்க. இது தொடர்பாக அந்த ஊருக்குள் புகுந்த கரடியை உடனடியாக பிடிப்பதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. சுகன்யா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.